பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். Psalm chapter 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will instruct you and teach you in the way you should go. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பாதையில நான் போகணும், எந்த பாதையை நான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக சமயம் நீங்க என்ன செய்கிறீங்க? கலங்கி போயிருக்கிறீங்க. அநேக நேரத்துல கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க. நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை நான் சூஸ் பண்ணணும், என்னுடைய லைஃப் பார்ட்னரை நான் எப்படி சூஸ் பண்ணணும், அநேக காரியங்களை நீங்க குழம்பி போயிருக்கிறீங்க. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். நான் உன்னை எல்லா காரியத்திலையும் சிறந்திருக்க நான் வைப்பேன். நான் உன்னை கைட் பண்ணுவேன். நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவேன். நான் உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எல்லாவற்றையும் நான் கற்றுத்தருவேன். என்னுடைய வார்த்தையின்படி நீ கீழ்ப்படிந்து செய் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக காரியங்கள்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க. நான் எந்த பாதையில நான் போகணும், நான் இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி ஆவியானவரே எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இயேசு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பாதையை காட்டுகிற தேவன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப எதுவுமே தெரியல, கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைத்து நீங்க கலங்கி போயிருக்காதீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்க, கற்றுக் கொடுக்க ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார், கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களுக்கு பாதையை காட்டுவார், வழி நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க ஆண்டவரே அநேக நாட்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா குழப்பத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. ஆவியானவரை நீங்க பாதையை காட்டுங்க, நீங்க கற்றுக் கொடுங்க, நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவர் உங்களுக்கு பாதையை காட்டுவார், எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுத்தருவார். இந்த வேத வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை ஏசப்பா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. வேத வசனத்தின்படி நீங்க வாழ உங்களை அர்ப்பணிங்க. அனுதினமும் வேத வசனங்களை தியானிங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Have a joyful day.